ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து டியூட் படம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு பயங்கரமான எமர்ஜிங் டேலண்டாக வந்துட்டு இருக்காரு ஒரு ஆக்டராட்டு. ஸோ அவரோட படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜு ரெண்டு ஹீரோயினும் ரெண்டு பேரும் வந்து பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு மாமா பொண்ணுன்னு வச்சுங்களேன். ஸோ சின்ன வயசுலேருந்து பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு பிரதீப் மேலே ஒரு லவ் வந்துடுது. இவர் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை லவ்லாம் செட் ஆகுதுங்கிற மாதிரி இவர் சொல்லி விட்டுறாரு. திரும்ப ரியலைஸ் பண்ணிவிட்டு இவருக்கு அவங்க மேலே லவ் வருது. அந்த டைமில் அவங்க வந்து வேற ஒரு பையன் மேலே லவ் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம ஒரு யூத்துக்கு டார்கெட் பண்ணி பயங்கர யூத்ஃபுல்லாக பயங்கர ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக எங்கேயுமே வந்து படம் வந்து ஒரு லேக் இல்லாமல் பயங்கர சூப்பரான ஒரு படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படம் வந்து ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியான படம். படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கிறத தாண்டி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் போர் அடிக்காமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சூப்பராக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த கதையை கொண்டு போகிறாங்கல்ல, இந்த டுவர்ட்ஸ் எண்டு வந்து ஒரு ஸ்பாயிலர் சொல்கிறேன். இந்த டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் பக்கம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து இவங்க ஒரு போன விஷயத்துக்காக ஒரு உல்ட்டா ஒரு விஷயம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு இது போனாங்க. அது டோட்டலாக அவங்க ஆக்சுவலாக கட் பண்ணி விட்டுருக்கலாம். அங்கே போகும்போது படம் அப்படியே உட்காந்துருச்சு ஒரு 20 மினிட்ஸு. திரும்ப அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸ் அதை வச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு கதை கொண்டு போனோம்னா அதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கணும். கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இடைப்பட்ட அந்த 15-20 மினிட்ஸ் வந்து படத்தை வந்து கொஞ்சம் ஒரு லேக் கொண்டு வந்துருச்சு. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறது காரணம் வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் லேக் தான். மற்றபடி நீங்கள் படத்தை வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். படத்தில் பிரதீப் ரங்கநாதன், ஸோ அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் ஆக்டிங் பார்க்கும்போது அப்படியே வந்து ரஜினி சார் ஸ்டைலில் அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அது வந்து அது அவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓரளவுக்கு ஏற்றுட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு தனித்துவமாக அவரை வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னாலே ஒரு ரஜினி ஸ்டைலை தான் பண்ணுறாரு, ரஜினி ஸ்டைலை பண்ணுறாரு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு ரஜினிசம் வந்து படத்தை ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணலாம். பிரதீப்போட ஆக்டிங் வந்து ஸோ ரஜினிசம் ஃபீல் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த சீனோட அந்த டெப்த்துக்குள்ளேயே நம்ம போகாமல் ஒரு சீனில் வந்து டக்குன்னு இவர் இதை தூக்கி போடுறது, இங்கே இப்போ இதை பிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாரு. இப்போ ரஜினி சார் இந்த இது பண்ணுவார்ல, சிகரெட் தூக்கி போட்டு வாயில் பிடிக்கிறது, ஸோ அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாருன்னா, எப்பப்போ தம் அடிக்கணும்னு தோணுதோ இந்த ஹீரோயின் சொல்லலாம், நீ வந்து சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாக்லேட் எடுப்பார். சாக்லேட் அப்படி கிழிச்சிட்டு அப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இது. பட் என்ன நீங்கள் படத்தில் வந்து ஒரு தடவை தான் பார்த்தா அதுலேயே நோட் பண்ணது என்னன்னா, எடுத்து இப்படி கிழிக்கிறாரு, அவரால் கரெக்டாக கிழிக்க முடியல. அடுத்து கட் ஷாட் வச்சுட்டு ப்ராப்பராக அவங்க ஓப்பன்லாம் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்றாரு. நீங்கள் வந்து ரஜினி ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பிரதீப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு ஸ்டைலுன்னு ஒன்று பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ரஜினி சாரோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைவ் ஷோலாம் பண்ணியிருக்காரு, ஸ்டேஜ் ஷோஸ். அப்போ வந்து பின்னாடி போயிட்டு இந்த காற்று அடிக்கும் போது நார்மலாக அவர் போட்டு பிடிச்சிடுவார். அந்த காற்றுக்கு ஏற்றாப்புல எந்த ஆங்கிளில் போட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் உட்காந்து போட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாராம். நிறைய சிகரெட் கீழே கூட விழுந்துருக்கும். ஏன்னா ஸ்டேஜில் போனால் ஒரு தடவை கூட கீழே விழக்கூடாது. அவர் வந்து ஃபில்ம் இதில் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் எல்லாமே ஃபில்ம் ரீடேக் போகிறதே ரொம்ப கஷ்டம். அதுலேயே அந்த ஸ்டைல்லாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அது ஒரு ஸ்டைல் 2 ஸ்டைல் இல்லை. ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தூக்கி அப்படி போடுறது. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் போடும்போது யாருனாலும் போட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். உட்காந்து ஒரு 10 பாத்திரம் 15 பாத்திரம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வேறு சைஸு, ஒவ்வொன்றும் வேறு இன்டென்சிட்டியில் தூக்கி போடணும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஃபில்ம்லேயே பண்ணிட்டாரு. ஸோ இது டிஜிட்டலில் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ரீடேக் கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம், ஃபிலிம் கிடையாது. பட் அப்படி இருந்துமே வந்து ஒரு கட் ஷாட்டில் தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஸ்டைல் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் தனித்துவம் வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப தனியாக வெளில தெரிவிங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பில்டப் கொடுக்குறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா, ரொம்ப இந்த ரஜினி ஸ்டைல்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல் நான் சொல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் ரஜினி ஸ்டைலில் பண்ணியிருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல, அந்த வார்த்தை வந்து வர்றது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டராக வந்து அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆனால் உங்களுக்கு அதில் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயினை மமிதா பைஜு, எப்பா என்ன ஆக்டிங்கிறீங்க, வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் இருக்குது, சோகமான கேரக்டர் இருக்குது, ஃபீல் பண்ணுற கேரக்டரு, அது வேறு மாதிரி ஃபீலிங்ஸு, வாய்ப்பே இல்லை. செம்ம சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க ஆள் பார்க்கும்போது ஓகே, நம்மளுக்கு சரி ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் ஒரு லைட்டாக நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க அதில் வந்து பர்ஃபார்மன்ஸையும் வந்து வேறு ரேஞ்சில் கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அவங்க அந்த பிரேமலு படத்தில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க.
இந்த படத்துலையும் பர்ஃபார்மன்ஸு பின்னி எடுத்துட்டாங்க, வாய்ப்பே இல்லை. பார்க்கவும் க்யூட்டாக இருக்காங்க, அவங்க அந்த கேரக்டருக்கு நல்லாவே வந்து செட் ஆனாங்க. அதே டைம் வந்து க்யூட்னஸ் கம் ஆக்டிங் ஓவர்லோடட். உண்மையிலே வந்து செம்மையான தமிழ் டெபியூ உங்களுக்கு, உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. சரத்குமாரோட ஆக்டிங் பின்னி பெடல் எடுத்துட்டார் மனுஷன், வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவர் சுப்ரீம் ஸ்டார்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு, உண்மையிலே சுப்ரீமாக நடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து ரொம்ப பாசமான ஒரு கேரக்டர் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு ஜாதி வெறி இருக்குது, ஒரு கோமான ஒரு கேரக்டரு, எல்லாமே வந்து அவருக்கு வந்து இருக்குது. வாய்ப்பே இல்லை. அவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து செம்ம சூப்பராக இது பண்ணிட்டாரு. ஒரு சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் டைமில் ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வருவார், அவர் அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே வெளிப்படுத்துவார். மமிதா பேஜோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் வந்து நம்மளுக்கு யாருன்னு தெரியல, பட் அவரோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கேரக்டராக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் சொல்லனாலும் ஃபுல் கேரக்டராக வந்து அந்த ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு காமெடின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தில் சாங்ஸ் ஆகட்டும் சரி, பிஜிஎம் ஆகட்டும் சரி, ரொம்பவே நல்லா இருக்குது. படத்தில் வந்து டைரக்டரை வந்து நான் ரொம்ப பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கதையை பார்க்கும்போது நான் சொன்ன கதையில் என்னென்னா மாமா பொண்ணு, அப்புறம் ஏதோ ஒன்று ஒரு கமர்ஷியல், ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும். பட் சீன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக வச்சுருக்காரு. அது உண்மையிலேயே அவருக்கு எப்படி அந்தளவுக்கு ஒரு டெப்த் நாலேஜ் போய் அந்த, ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு யங்ஸ்டரு. ஸோ ஒரு யூத்துக்கான விஷயம் அவர் வந்து வித்தியாசமாக யோசித்து வைக்கிறாருங்கிறத நம்ம 100% ஏற்றுக்கலாம். அதே டைம் வந்து அவர் அந்த டிஸ்கஷன் டீமில் வச்ச ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மெச்சூர்டான கண்டென்ட்டையும் வந்து இந்த படத்தில் உள்ளே வச்சுருக்காங்க, அதையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கையாண்டுருக்காரு. ஓப்பனிங் சீன்லாம் வந்து பிரதீப்புக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தது வந்து வாய்ப்பே கிடையாது. செம்ம சூப்பரான ஒரு இன்ட்ரோ சீன், அந்த இன்ட்ரோ சீனே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பிரதீப் வந்து சட்டை கல்லியெல்லாம் நடிக்க வச்சிட்டாரு. பிரதீப் என்னன்னா ரஜினி ஸ்டைலில் பண்ணுறாரு, சட்டை கல்ட்டினானா தனுஷ் மாதிரி இருக்கார். கிட்டத்தட்ட துளுவதாலுமையெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் ஒரு அந்த 4 பசங்க வந்து சட்டை கல்ட்டின்னு நடப்பாங்க ஒரு சாங்கில். ஸோ அதுக்கெல்லாம் தேட்டரில் வந்து கிண்டலாக இருந்துச்சு. ஒரு பிரதீப் வந்து அதே மாதிரி இது சட்டை கழட்டினோன்னா அந்த சீன் தான் எனக்கு வந்து தனுஷோட ஞாபகம் தான் வந்துச்சு. அவர் தனுஷை வந்து எதுவுமே அவர் வந்து மீட் பண்ண எதுவுமே ட்ரை பண்ணல. பட் என்ன இவருக்கும் தனுஷுக்கும் ஒரு காமன் என்னென்னா, இவர் பாடி வந்து தனுஷ் பாடி மாதிரி இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா தனுஷும் வந்து அப்படியே ரஜினி ஸ்டைலில் வந்து காப்பி அடிப்பார், இவரும் ரஜினி ஸ்டைலில் காப்பி அடிக்கிறதுனால இவங்க 2 பேருக்கு வந்து தனித்தனியாக ஒரே விஷயம் இவங்க பண்ணுறதுனால இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கம்பேரிசன் மாதிரி வருது. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து தனுஷ் வந்து காப்பி அடிக்கல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதேமாதிரி டேரக்டர் ஒரு சீன்லாம் வச்சுருப்பாரு பாருங்க, அந்த ஹீரோயினும் ஹீரோவை ரிஜெக்ட் பண்ண உடனே அவன் வந்து அது ப்ராங்கா இல்லை வந்து சீரியஸாக சொல்கிறானாங்கிற மாதிரியே ஒரு இதுலேயே போயிட்டுருப்பா. அப்புறம் அது சீரியஸ்ன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வந்து ஒரு செகண்ட் இவனை வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த ஒரு 2 தான் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு அவள் வந்து ஓகே அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுவாள். இது வந்து ஜென்ரலாக வந்து அந்த கேர்ள்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்த ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேட்ச் பண்ணிவிட்டு சீனாக வச்சுருக்காரு. ஸோ நிறைய சீன்ஸ் வந்து ஒரு பழைய கண்டென்ட் தான், பட் நிறைய சீன்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஜாதி விஷயம் வந்து பயமாக வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மெயின் பிளாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஜாதி விஷயம் வந்து இப்போ நான் ஒரு சில டேரக்டர்ஸ் எல்லாம் காமிக்கும் போது நம்மளுக்கே அந்த படம் பார்க்க ஒரு கடுப்பு இருக்கும். பட் இவர் வந்து அந்த ஜாதி விஷயத்தை வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஜாதி ஏன்டா இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து இந்த படம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஆகட்டும் சரி, டிஏ ஆகட்டும் சரி, சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூம்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டோரி பற்றி லைட்டாக வந்து பேசுகிறேன், இது கொஞ்சம் ஒரு ஸ்பாய்லர் மாதிரி வச்சுங்க. இப்போது நம்ம டைரக்டர் வந்து கையாண்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ பிரதீப் வந்து லவ் பண்ணுறது மமிதா ஹீரோயினை லவ் பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு வேறு ஒரு லவர் இருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோயின் வந்து அந்த லவர் கூட சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி நான் லவ் பண்ணுற பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு பிரதீப் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். பட் அந்த பையன் வந்து வேறு ஜாதி. நம்ம சரத்குமார் வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சிட்டு போய் நிற்கிறாரா. ஸோ அவர் பயங்கர பவர்ஃபுல்லான பர்சன். அது வந்து எங்கேயுமே ஃபைட் வச்செல்லாம் வந்து இவங்க இது பண்ணல.
அவர் பயங்கர பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கனால பிரதீப் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவ ப்ரெக்னென்ட் வர ஆயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நியூ ஏஜ் தாட்டாக இருக்குது. இது வந்து யூத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் கன்ஃபார்மாக ஏற்றுப்பாங்க, பிடிக்கும். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இது எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் டைரக்டர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த என்ன விஷயம்னா, இப்போ மமிதா அந்த ஹீரோயினுக்கும் அந்த இன்னொரு பையனுக்கு தான் வந்து லவ், அவங்க 2 பேருக்கு இடையில தான் குழந்தை பிறகுது. ஸோ பிரதீப்புக்கும் இந்த பொண்ணுக்கும் அந்த செக்ஷுவல் அந்த ஆங்கிளில் எதுவுமே அது கிடையாது. ஸோ அந்த மாரல் இதை வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ இந்த பொண்ணும் பிரதீப் வந்து ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணேன், பட் இப்போ ஃப்ரெண்டாக இருக்க தான் பெட்டர் நீ சொன்ன அதை நானும் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த ஒரு ஆங்கிளில் போயிடுவாள். ஸோ பிரதீப் வந்து ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருப்பாள். ஸோ அந்த ரொம்ப அந்த நூலை வந்து ரொம்ப கரெக்டாக எங்கேயுமே பிசுறு தட்டாமல் கரெக்டாக கொண்டு போயிட்டார். ஸோ அந்த எங்கேயுமே அந்த லாஜிக் வந்து அடிவாங்கலை. ஆனால் வந்து பார்க்கும்போது பிரதீப் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் அவள் வந்து சுமக்கிற குழந்தை வந்து இன்னொருத்தனோட இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து இந்த படம் போகுது. ஸோ இது வந்து எல்லாராலையும் எந்தளவுக்கு ஏற்றுக்க முடியும்னு தெரில. கண்டிப்பாக யூத் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறது காரணம் வந்து இது என்ன கலாச்சாரத்தை காமிக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆங்கிள் போகும். ஆனால் அவர் வந்து கரெக்டாக வந்து கையெழுன்றான்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நான் ஒரு டயலாகாக வச்சிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாகே வச்சிருவாரு. பிரதீப் வந்து ஏன்னா நீ எல்லாம் இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குற மாதிரி அதுக்கு பிரதீப் சொல்லுவான், நீ எதுக்கு என்ன வந்து இவ்வளோ கேவலமாக வந்து சொல்கிற, இந்த ஜாதி வெறி பிடிச்சி பொண்ணோட மனசு முக்கியம் இல்லை, எனக்கு ஜாதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண சொல்கிற அவன் தான் வந்து ஒரு மோசமான கீழ்த்தனமான ஆள், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் தான் கீழ்த்தனமான ஆள், நான் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு டயலாக் வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ டேரக்டர் இவ்வளோ சொல்லிட்டான் இருந்தாலும் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வச்சுட்டாரு. அது எல்லாமே வந்து பயங்கரம் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வாட்ச். தீபாவளி வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடலாம். ஒரு சின்ன டைரக்டர்கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ மமிதாவும் இவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறீங்க, இன்னொரு சைடில் வந்து பிரதீப்புக்கு அப்போ ஜோடி யார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் வைக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அதுதான் இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இந்த கதை இங்கே போயிட்டு அப்படியே நீங்கள் கிளைமேக்ஸை ஜாதி வச்சு முடிச்சுட்டு பிரதீப் அதுக்கப்புறம் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீனில் வச்சு முடிச்சிட்டிங்கனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் இவனுக்கு பொண்ணு தேடுற விஷயம் அதெல்லாம் வச்சு கொண்டு போகிறது வந்து அந்த ஒரு 10 to 20 minutes தான் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு லேக் ஒன்று ஃபீல் ஆச்சு ஆடியன்ஸுக்கு. அது பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா படம் வந்து எங்கேயுமே லேக் இல்லாமல் ஒரு பயங்கரமான என்டர்டெயினாக நான் கொண்டாடியிருப்போம். பட் இருந்தாலுமே கண்டிப்பாக இது வந்து ஒர்த் வாட்சபிள் தான்.